ஆனா வியோட ஆல்பம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாவே மெலோடியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்பம்ல அதிகமான கிரேசி ஆர்மிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இல்லாம இல்லைங்க, எங்க பாய்ஸ் எதை பண்ணாலும் நாங்க ரசிப்போம். அதுலயும் ரொமான்டிக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். விஏ அதை பண்ணும்போது நாங்க கேட்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சதை மட்டும் இல்லாம அந்த ஆல்பம்க்கு ஓட் பண்ணி ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற அவார்ட்ஸையும் இந்த பெருமை எல்லாமே ஆர்மிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்வாங் எஃப்சி ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்சை பாக்குறதுக்காக வி அவருடைய மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அவர் கூட ஒர்க் பண்ற அதர் சோல்ஜர்ஸ் கூட வந்திருக்காரு. சோ இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அந்த மேட்ச் பாக்குறதுக்கு அதிகமான கிரௌட் வந்திருக்காங்க. அந்த கிரௌட் எல்லாத்தையும் விய பார்த்த உடனே டபுள் தமாக்காவா இருந்திருக்கும். அந்த ஓவரால் மேட்சையும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்சுக்காக கத்துனதை விட வியோட போட்டோவை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே கத்துனதான் அதிகம்னு சொல்லப்படுது. சோ இப்போ எப்படி தோனி ஐபிஎல் மேட்ச்ல வந்து விளையாடினா போதும், எந்த